ஓகே என்ன செய்யும், நாங்க போய் என்ன தேடுற எக்ஸல் தேடினா இந்த இப்படி வரும். அதை கிளிக் பண்ணுவோங்க, உங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகும். சரியான எக்ஸல் ஒன் ஆயிட்டு. இதுதான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த முன்னுக்கு வார இடத்தை சொல்லுவாங்க இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. என்னது இன்டர்ஃபேஸ்? சரியா, இந்த இன்டர்ஃபேஸ் இத பாருங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் விளங்கி தானே, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எஸ் வந்து விளங்கும். ஸ்கிரீன் விளங்கி தானே, நான் எல்லாம் போறேன், ஒவ்வொரு இடமா போறேன். ஸ்கிரீன்ல ஃபுல்லா எல்லாம் விளங்கி தானே, நான் போய் ஓபன் பண்ணது. அடுத்தது விளங்கி தானே. ஓகே, சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நதீஸ் கை வைத்திருக்கீங்க. என்னை நதீஸ் அப்படின்னா நீங்க மெசேஜ்ல டைப் பண்ணி போடுங்க. இப்ப பாருங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னா, முதலாவது பாருங்க என்ன இருக்கு, இப்படி 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 மேல் இருக்குதானே, இந்த மேலுக்கு இப்படி. அதே நேரம் இந்த பாக்ஸ் சரி. இதுல இப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்க பாப்போம். உண்மையான எக்ஸலுக்கு போகாங்க, இது ஒரு போட்டோ தானே. நாங்க உண்மையான எக்ஸலுக்கு உண்மையான எக்ஸலுக்கு போங்க. இதுல என்ன இருக்கு, இந்த பாக்ஸ் இருக்கு சரியா. இப்ப இதுல இந்த இருக்கு தானே ஃபைல், சரியா, ஹோம், இன்சர்ட், அடுத்தது ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, இப்படி எல்லாம் வரையுதானே. இத எல்லாத்தையும் சொல்லுவாங்க என்னது, டெப். சரியா, என்னது ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இப்படி மேலுக்கு வரையுது. இதெல்லாம் ஒரு டெப். சரிதானே. ஓகே, இப்ப ஹோம் டெப் புக் என்ன டெப்ல இருக்காங்க கோட பாருங்க. ஹோம் டெப் புக் இருக்கு. இந்த ஹோம் டெப்ல பாருங்க, இப்ப இந்த ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும், ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும், ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும், ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும். இது என்னத்தை பிரிச்சிருக்காங்கடா, இந்த கோட்டால இப்படியே பிரிச்சு காட்டுறா பாருங்க. இந்த கோட்டால இந்த இதால பிரிச்சு இப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த இதால பிரிச்சுக்கிற என்னத்துக்கு, இது என்னத்துக்கு பிரிச்சிருக்காங்கடா, என்னத்துக்கு பிரிச்சிருக்காங்கடா அவங்க சொல்றாங்க என்ன, இது வந்துட்டு ஃபொண்ட் குரூப். சரியா, இப்ப நாங்க என்ன விளங்கணும், முதலாவது ஒவ்வொரு டெப்ரி, சரியா, இந்த டெப்ரி, இந்த ஒவ்வொரு டெப்புக்குள்ளேயும் நிறைய குரூப் இருக்கு. முதலாவது என்ன குரூப் இருக்கு, ஃபொண்ட் குரூப். இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஃபொண்ட் குரூப். இந்த பாக்ஸுக்கு என்னென்ன குரூப் இருக்கு, அலைன்மெண்ட் ஒரு குரூப் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு என்ன, கிளிப் போர்ட் ஒரு குரூப் இருக்கு. இந்த நேம் ஒரு குரூப்புக்குரிய நேம். இதுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு, நம்பர் ஒரு குரூப் இருக்கு. சரியானே. இப்ப இந்த ஸ்டைல் ஒரு குரூப் இருக்கு. சரி, இப்ப இன்சர்ட்டுக்கு என்னென்ன குரூப் இருக்கு, நீங்க டைப் பண்ணி போடுங்க பாப்போம். என்னென்ன குரூப் இருக்கு இன்சர்ட்டுக்குள்ள, இன்சர்ட் டெப்புக்குள்ள என்னென்ன குரூப் இருக்கு நம்ம டைப் பண்ணி போடுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க இன்சர்ட் குரூப்புக்குள்ள என்னென்ன டெப், என்னென்ன குரூப்ஸ் இருக்கு, என்னென்ன குரூப் இருக்கு பாப்போம். இன்சர்ட் இதுக்குள்ள டெப்புக்குள்ள என்னென்ன குரூப் இருக்கு டைப் பண்ணி போடுங்க பாப்போம். டேபிள்ஸ் இருக்கு. ஒரு அசல் இருக்காரு டேபிள்ஸ். அடுத்தால் வேற சார்ட்ஸ் இருக்கு. ஓகே, சார்ட்ஸ் ஒன்று இருக்கு. வேற கிராஃப் இருக்கு. கிராஃப் இல்ல, எப்படின்னா தமிழ் பாருங்க, நல்லா பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுதான் டேப். என்ன, இன்சர்ட் ஒரு டேப், பேஜ் லேஅவுட் ஒரு டேப், ஃபார்முலா ஒரு டேப். ஒவ்வொரு டேப்புக்குள்ளேயும் இந்த பாக்ஸா இருக்கு. இதுதான் குரூப். பாருங்க, இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு கீழுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. இந்த அந்த பேர்கள் தான் குரூப். என்ன, டேபிள், சார்ட், ஃபில்டர், லிங்க்ஸ், ஸ்பார்க்லிங், ஸ்பார்க் லைன்ஸ் என்ன, எங்களோட சார்ட், அந்த அதுகள் எல்லாத்தையும் சேர்த்தமாக்கித்தான்
இன்சர்ட் ஒரு டெப் இருக்கும் சரிதானே. சோ எங்களுக்கு இப்ப நான் எங்களுக்கு விளங்கிக்கும் என்ன இன்சர்ட்டுக்குள்ள என்ன இருக்குது பேஜ் லேஅவுட்டுக்கு வரும். பேஜ் லேஅவுட்டுக்கு வந்தா என்ன இருக்கு பேஜ் செட்டப் ஒன்று இருக்கு பாருங்க இந்த கீழுக்கு. அப்ப பேஜ் லேஅவுட் டெப்புக்குள்ள பேஜ் செட்டப் ஒன்று இருக்கு, ஸ்கேல் ஃபிட் ஒன்று இருக்கு, சீட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அரேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒவ்வொரு குரூப் சரியானே. அடுத்தது உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க சொல்லி நீங்க பாருங்க. முதலாவது டெப். டெப்புக்குள்ள என்ன இருக்கும்? டெப்புக்குள்ள என்ன இருக்கும்? டெப்புக்குள்ள நிறைய குரூப்ஸ் இருக்கும் சரிதானே. குரூப்ஸ் இருக்கும் சரிதானே. குரூப்ஸுக்குள்ள நிறைய டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ் இப்ப பாருங்க பேஜ்ல இந்த குரூப் டெப்புக்குள்ள என்ன பேஜ் செட்டப் குரூப்ல என்ன இருக்கு சைஸ் ஒரு டூல் இருக்கு, பேக்ரவுண்ட் ஒரு டூல் இருக்கு ஈகி தானே. அப்ப இப்ப இந்த டூல் இந்த இதுகள்ல வந்துட்டு நான் பாத்துக்கோ. அதே நேரம் இப்ப இந்த ஒயிட் கலர்ல இருக்குதானே இந்த இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க ரிபேண்ட். இந்த ஒயிட் கலர்ல இருக்குதானே இது இந்த இருக்கு பாருங்க இந்த இருக்குதானே இந்த எல்லா குரூப் எல்லாம் சேர்த்து சரியா இந்த இது இருக்குதானே இந்த பகுதியை வந்து சொல்லுவாங்க ரிபேண்ட் செல்லு குரூப். இந்த டெப் எல்லாமே சேர்த்து இருக்குதானே இந்த மேலுக்கு இருக்கிற பகுதியை சொல்லுவாங்க ரிபேண்ட். ஓகே சோ எங்களுக்கு ரிபன் தெரியும். இப்ப வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? ரிபன் குரூப் டெப் எல்லாம் தெரியும். அடுத்தது பாருங்க இப்ப நாங்க போறோம் ஹோம் டெப்புக்குள்ள வந்துட்டோம். இந்த ஹோம் டெப்புக்குள்ள என்ன இருக்கு? இங்க பாருங்க ABCDEFGH போகுது. இங்க பாருங்க 1 2 3 போகுது. இங்க பாருங்க இப்ப நான் காட்டுறேன். இந்த ABCD ஏதோ ஒரு காட்டி போகுதுண்டா இந்த QFD இந்த சாரி XFD வரங்காட்டி போயிருக்கு. அதே நேரம் இந்த 1 2 3 4 இருக்கு தானே இது வந்துட்டு கீழே பாருங்க இந்த எவ்வளவு வரங்காட்டி வந்துருக்கு. எவ்வளவு இது 10 லட்சம் சரியா. 10,48,576 வரங்காட்டிலும் வந்திருக்கு சரிதானே. இப்ப நாங்க பார்த்துட்டு இது இந்த ஒவ்வொரு பாக்ஸ சொல்லுவாங்க செல். என்ன செல் சரியா. இந்த பாக்ஸ சொல்லுவாங்க நிறைய செல் செல்லுன்னா களம்னா எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் உடம்புல ஆகச்சிறிய அழகு களம்ன்ற மாதிரிக்கு இந்த எக்ஸல்ல நாங்க வந்துட்டு நாங்க பாக்குறது ஒவ்வொரு செல் இருப்பாங்க. இந்த ஒரு செல் இருப்பாங்க சரிதானே. இந்த ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு இருக்கும். இதுல நாங்க ஒரு செல்லுல கொண்டு வச்சோம்னா டார்க் கலரா மாறுது பாருங்க. மாறுதா இல்லையா? இத வந்துட்டு ஆக்டிவ் செல்னு சொல்லுவாங்க. ஆக்டிவா இருக்கு இந்த செல் தான் ஆக்டிவா இருக்கு. இப்ப இந்த மேலுக்கு இருக்கிற ABCD இதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க? இத சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்க பாப்போம். தெரிஞ்சவங்க கொலம் ஹெடிங்னு சொல்லுவாங்க சரியா. என்ன கொலம் ஹெடிங்? என்ன A என்ற ஒரு கோலம், B என்ற ஒரு கோலம், C என்ற ஒரு கோலம், D என்ற ஒரு கோலம், E என்ற ஒரு கோலம். அப்ப மேலுக்கு இருக்கிற எல்லாமே கோலம். அப்ப இதெல்லாம் இருக்கும் ரோ. ஒன்றுன்றது ஒரு ரோ, ரெண்டுன்றது இன்னொரு ரோ. அப்ப ரோ சரிதானே. அதே நேரம் அப்படியே கீழுக்கு பாருங்க என்ன இருக்கு? இந்த ஷீட் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இதோட செய்றீங்க ஒரு எக்ஸல்ல வந்துட்டு நீங்க ஒரு கிளாஸுக்கான கிராஃப் ஒன்று செய்றீங்க. அந்த கிளாஸுக்கான கிராஃப் நீங்க செய்யக்கூட உங்களுக்கு இந்த கிளாஸுக்கான கிராஃப்ல என்னன்னா நீங்க அப்படி செஞ்சுட்டு இருக்க கூட அவங்களுக்கு இதுல வந்துட்டு என்ன இந்த ஷீட் நேம மாத்த போறீங்க. உதாரணத்துக்கு ஷீட் நேம் என்ன மாத்த போறீங்க? கிரேட் 10 சரியா. கிரேட் 10க்கான ஷீட். அப்ப கிரேட் 10 மாறிச்சு. கிரேட் 10ல உதாரணத்துக்கு ஒரு மேலுக்கு நாம ஒரு ஆளுற பேர் வந்துட்டு ஒரு ஜஹான் கொடுக்குது. கிரேட் 10 அப்படியே திரும்ப என்னண்டா கிரேட் திரும்ப 11 ஷீட். அடுத்த ஷீட் என்ன நாங்க கிரியேட் பண்ணோம்? என்னண்டு கிரேட்
11. சரியான? இப்படி ஒவ்வொரு ஷீட்டா கிரியேட் பண்ற. அப்ப இதுல என்ன வரும்? ஷீட். அடுத்தது இது வந்து ஸ்டேட்டஸ். சரியானே? அடுத்தது ஷீட் டேப்புக்கு அடுத்தது இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த வாரத்தை பாருங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார்னா என்ன? இங்கால இங்கால இப்படி மேலுக்கு இருக்குது, கீழுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறது ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரோல் பார் இருக்கும். அதே நேரம் என்ன இருக்கு வேற? இந்த இருக்கு பாருங்க, இதை சொல்லுவாங்க சூத்திர பட்டை, ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எஃப்எக்ஸ், சிக்மா எஃப்எக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களே. அப்ப ஒரு கணித இதுல எல்லாமே நாங்க என்ன செய்ய போறோம்? கணித செய்கைகளை செய்ய போறோம். நாங்க செய்யற ஒவ்வொரு கணித செய்கையும் இந்த எங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள வரும். சரிதானே? அதே நேரம் நாங்க இப்ப ஒவ்வொரு இப்ப இந்த இதெல்லாம் என்ன? ஒவ்வொரு களம். நாங்க ஒரு களத்தை தொட்டோம்னா அந்த களத்துக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாங்க, அப்படி இல்லாத ஒரு அட்ரஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படி பாக்குறேன்னா, இந்த களம் எப்படி மேலுக்கு இருந்து பார்த்தா என்ன? 2, இங்க இருந்து பார்த்தா என்ன? ஏ, இங்க இருந்து பார்த்தா ஏ, இங்க இருந்து பார்த்தா 2. அப்ப இந்த களத்துல பேர் என்ன? A2. அப்ப இது என்னது? நேம் பாக்ஸ். சரியா? அப்ப இதுக்கு என்ன? அது களத்துல பேர் வரும், நேம் பாக்ஸ். திரும்ப நாங்க இந்த அடிக்கிற களத்தை தொடுவோம். இந்த அடிக்கிற களத்தை இந்த செல்ல தொட்டோன்னு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா மேலுக்கு இருந்து பாருங்க, மேலுக்கு இருந்து பார்த்தா என்ன? ஐ. சரியா? அப்படியே இங்கல பாருங்க, இங்கல இப்படியே பார்த்தா என்ன? 10. அப்ப I10. இது இந்த செல்லோட நேம் என்ன? I10. அப்ப எங்க வருது? இங்க மேலுக்கு I10 வந்துட்டா வந்துட்டு. திரும்ப இங்க பாருங்க Q. இப்ப இந்த இப்படி மேலுக்கு இது பார்த்தா Q. அப்படியே சைட்டால பாருங்க என்ன வந்துருக்கு? Q15. அப்ப Q15 இங்க வந்துட்டா. சோ இது நேம் பாக்ஸ். சரியா? இது என்னது? ஃபார்முலா பார். இதுல ஒரு கணித செய்கையை செஞ்சா அந்த ஃபார்முலா இங்க வரும். சரிதானே? அது இந்த ஃபார்முலா பார். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கொள்வோம். சரிதானே? இதுகள் தான் கொஞ்சம் மெயினா தேவை. சரியா? அடுத்ததுக்கு நம்ம போவோம். அப்படி வச்சுட்டு இப்ப உங்களுக்கு இது விளங்கிச்சா? இப்ப நான் இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தந்த எல்லாமே விளங்கிச்சா? நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்த இந்த எல்லாம் விளங்கிட்டா? விளங்கினா சொல்லுங்க. விளங்கிட்டு விளங்கிட்டானே? ஓகே, விளங்கின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம் இல்ல. இதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப இந்த இன்டர்ஃபேஸ் சம்பந்தமா எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்தீங்க. இதான் நான் விளங்கப்படுத்துக்குள்ள எப்படி விளங்கப்படுத்துறேன்டா, என்ன சிஸ்டம் எப்படின்னா தனியா பார்த்துக்கொள்ளுங்க. சிஸ்டம் எப்படின்னா, ஒரு விஷயத்தை நாங்க படிச்சா அது பாஸ் பேப்பர்ல இருந்தா அதை தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சிடுவோம். ஏன்னா அப்ப எங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆയിരിக்கும். பிராக்டிஸ் ஆയിരിக்குமா இல்லையா? பிராக்டிஸ் ஆയിരിக்கும். சோ 2021ஆம் ஆண்டு பாருங்க. 2021ஆம் ஆண்டு OL பாஸ் பேப்பர் அதுல வந்த ஒரு கேள்வி. சரிதானே? 2021ஆம் ஆண்டு OL பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. என்ன கேள்வி? வாசிங்க பாப்போம். மனசால வாசிங்க. PQRS என முகப்படையாளமிட்ட 4 கூறுகளிடையே கீழே தரப்பட்டுள்ள விரிதாள்களின் பகுதிகளை கருதுக. சரியா? எங்களுக்கு PQRS 4 தந்திருக்காங்களா? அது என்ன சாமான்னு நீங்க நினைச்சு கொள்ளுதா மனசுக்கால. பின்வருவனவற்றுள் PQRS முகப்பட்டைகளை சரியான வரிசையில் வகை குறிக்க. இதுக்கான பேர்களை சொல்ல தெரியலையான. இப்ப நாங்க பார்த்தோமே. இப்ப நாங்க பார்த்ததுல எங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க பாப்போம். பீனா என்ன? பீனா பேர் பட்டி, நேம் பாக்ஸ் சொன்னோம். சரியா? அடுத்தது இது என்ன சொன்னோம்? கீழுக்கு நாங்க எங்க சொன்னது? கியூவை பார்ப்போம். பிக்கு ப்ரோ கியூ தானே? கியூவை பார்ப்போம். இது என்னன்னு சொன்னோம்? ஃபார்முலா பார்னு சொன்னோம்.
ஃபார்முலா பார்னு சொன்னோம். ஃபார்முலா பார் சூத்திர பட்டின்னு சொன்னோம். சரியா? அடுத்து ஆர். ஆர்ல என்ன சொன்னோம்? ஏ பி சி டி எல்லாம் வாரது என்ன? என்ன கொலம் ஹெடிங். கொலம் ஹெடிங்னு சொன்னோம். ஏபிசிடி எல்லாம் வாரது கொலம் ஹெடிங். அது எஸ் என்ன செய்யணும்? சீட் 1 சீட் 2 வரதெல்லாம் என்ன என்ன தாள் தத்தல்கள் போட்டிருக்காங்க. ஆனா இந்த பாருங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க ஷீட் டெப்ஸ். தாள் தத்தல் என்னன்னு போட்டிருக்காங்க? ஷீட் டெப்ஸ் போட்டிருக்காங்க. சோ முதலாவது என்ன? பி என்ன வரும்? பேர் பட்டி. பேர் பட்டி இதுல ரெண்டுல இருக்கு. பேர் பெட்டி. சரியா? நேம் பாக்ஸ். ரெண்டாவது கியூ என்ன? ஃபார்முலா பாக்ஸ். ஃபார்முலா பேர் பட்டிக்கு அடுத்ததா வந்துட்டு ஃபார்முலா பாக்ஸ் சூத்திர பட்டி தானே. அடுத்து நிரல் தலைப்புகள் என்ன? கொலம் ஹெடிங்ஸ். சரி, அடுத்து தாள் தழுத்தல்கள். சோ எங்களோட விட என்ன? என்ன வரும்? சி வரும். சரியானே? விளங்கிச்சா இருக்கும்? சின்னா மூணாவது விட வரும். சரியானே? எல்லாருக்கும் விளங்கிட்டானே? பாருங்க எல்லாரும் விளங்கிட்டாண்டு. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இதுலயே பாருங்க 2024 ஆண்டு பேப்பர்ல இப்ப இதுக்கு பதிலா இப்ப இப்படி வந்தது வந்துட்டு நிரல் தலைப்பு. இதே இது மாறி உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்துடலாம். இப்படி இன்னைக்கு போட்டு இப்படி போட்டுட்டு இன்னைக்கு டபிள்யூ ஒன்று சந்தரிக்காங்கடா என்னது? இது என்னையா வரும்? இது வந்துட்டு என்ன? நிரல் நிறை. நிறைன்னு சொல்ற என்ன? அதாவது வரிசை. சரியா? வரிசை தலைப்புன்னு சொல்லுவோம். ரோ ஹெடிங் வரிசை தலைப்புன்னு வரும். இது வந்துருந்தா சம்டைம் அது இல்லாம என்ன உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இது டாக்கா வந்துருக்கு. இப்படி வந்திருந்தா இப்படி டாக்கா வந்துருக்கு ஒரு செல் வந்திருந்தா இது என்ன கேட்டிருந்தானே? இதை இப்படி காட்டி இப்படி கேட்டிருந்தானே. இப்படி அடுத்தது இப்படி டாக்கா இருக்கு. ஒன்று டாக் இல்லாம இருக்கு. இப்படி டாக்கா இருந்தா என்ன? ஆக்டிவ் செல். டாக் இல்லாம சும்மா இருந்தானே அது செல். நிறைய செல் இருக்கு. இங்க பாருங்க நிறைய செல் இருக்கு. ஆனா இங்க எங்களுக்கு ஒரே ஒரு செல் மட்டும் இப்படி டாக்கா இருந்தா அது நாங்க மாதிரி என்ன சொல்லணும்? ஆக்டிவ் செல். சரிதானே? இப்ப 2021ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்த கேள்வி இது. ஓகே தானே? உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஓகே.